ரொம்ப டேஸ்டியான உதிரி உதிரியான ஒரு இறால் சேமியா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பட்டை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி சேர்த்து நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதோட எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலா தூள் இல்லாதவங்க சாதாரண மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு நான் வந்து இறால் சேர்த்துருக்கேன். இறால் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கட்டியான தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நுர கட்டி வரும்பொழுது நம்ம 1 1/2 பேக்கெட் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறமா மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா நல்ல உதிரியான டேஸ்டியான சேமியா ரெடி ஆயிரும். வேணும்னா நமக்கு புதினா